நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். லக்ஷ்மி மாட்டிக்கிட்ட. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்க சம்மதமா? என்ன நீ ரியலி? உங்க பொண்ணு பேரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பேரு பிரதிபா. தேவையில்லாம நீ எதுக்கு இதுல தலையிடுற? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன லட்சுமி, அவங்க தட்டு எடுத்துட்டு வீடு தேடி வந்து சம்பந்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? பரிமளாக்கா சும்மா இருங்க. அதானே லக்ஷ்மி, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஓகே, கையெடு. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. சொல்லுங்க மேடம், எங்க பொண்ணுக்கு உங்க பையனை கொடுக்க சம்மதமா? சொல்லுங்க. டேய், உனக்கு எத்தனை முறை சொல்றது? என் பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நீ என்ன லூசாடா? ஏமா, இந்த ஆளை கூட்டு போயிடு, இல்லன்னா அடி வாங்கி செத்துருவாங்க. அப்பா அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஏங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட பையன் கல்யாணம் ஆனவன். என்னோட மருமக பவிக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் எல்லாம் ஆகல. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்சம் கிளம்புங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புங்க சார். என்ன பரிமளமா, அவங்க கேக்குறதுக்கு ஓல்டு மேன் டென்ஷன் ஆகுது. ஆனா லக்ஷ்மி ஒரு மாதிரி பம்பர மாதிரி தெரியுதே. அவனு பிரதிபா, இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்ளோ தைரியமா வந்தாங்க? நாக்கும் ஏமி அதான் கால. நீ என்ன லட்சுமி அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? ஏய், இப்ப போறீங்களா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விடாதீங்க சார். பின்னாடி நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. சொல்லுங்க மேடம் அவர்கிட்ட. அச்சோ கடவுளே, என்ன இவங்க வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்றாங்களே. எல்லாம் அந்த ஆதிரா பண்ற வேலையா தான் இருக்கும். பவிக்கு இப்பவே டவுட் வந்திருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பம்பர பாத்தீங்களா? என்னையா பின்விளைவுகள் வரும்? சொல்லு, இப்பவே இங்கேயே சொல்லு. ஹலோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நான் தான் சந்தோஷோட வைஃப். நாங்க சேர்ந்துதான் இருக்கோம். போதுமா? பிரதிபா, இது எங்கேயோ இடிக்குதே. கணக்கு எதுவும் சரியா வரல. நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் சந்தோஷ்க்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சந்தோஷம் எங்க பொண்ணும் ஒருத்தர் நல்லா விரும்புறாங்க. உங்களுக்கு டவுட்னா சந்தோஷ கூப்பிட்டு கேளுங்க. அது சந்தோஷ இங்க இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்காரு. நாங்களே போய் அவரை கூட்டி வந்துறேன். நீங்க இங்க இருக்க, வெயிட் பண்ணுங்க. நான் வந்துறேன். பிரதிபா, ஷோ, என்னங்க? என்ன யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு தட்டை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கேக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறேன்.
இருங்கம்மா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உங்க பையன் வரட்டும், அவன் வந்து சொல்லட்டும் எங்களை தெரியாதுன்னு, அப்புறம் பாத்துக்கலாம். அவன் எல்லாம் இப்ப வரமாட்டான். அதெல்லாம் வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கான், வரமாட்டான். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க சார். யோ, உன்கிட்ட நல்லபடியா சொன்ன கேட்க மாட்டேன். என் பேரன் வந்தான்னு வச்சுக்க, உன்னை அடிச்ச வெளியேத்துவான். ஐயா, உங்களுக்கு வேணா எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க பேரனுக்கு எங்களை நல்லாவே தெரியும். நீங்க வேணா பாருங்க, உங்க பேரை வந்ததும் எங்களை எப்படி ரிசீவ் பண்றான்னு மட்டும் பாருங்க. ஐயோ, பவி போன் பண்றாளே. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. கையில பழத்தட்டோட வேற போனாங்க. பவி, அத்தை, யாருக்கு கால் பண்றமா? சந்தோஷ்க்கு தான் ட்ரை பண்றேன் அத்தை. பவி வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காளே. ஐயோ, என்ன பண்றது? பிரச்சனை பெருசாயிருச்சோ. எங்க கீழே தானே போனா? என்னாச்சு? அட்டெண்ட் பண்ணல அத்தை. என்ன சந்தோஷ், அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? யாரு? என்ன? எனிவேஸ், கையை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சந்தோஷ், இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு போல இருக்கு. கையை கொடு. சந்தோஷ், சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் உனக்கு வைஃப்னு பவித்ரா இருக்கும்போது இன்னொரு சம்பந்தம் பேச வர சொல்லிருப்பியா? போல் மேன். பிரதீபா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வீட்ல என்ன நடக்குது? ஐயோ பாவம் சந்தோஷ், ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி இருக்கியே. உன்னைத்தான் மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்களா? சந்தோஷ், அங்க ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு. நீ வந்தா அதை சால்வ் பண்ண முடியும். கம் கம், வா 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 டைம் வா. சந்தோஷ், எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ளை கையோட கூட்டு வந்துட்டோம். மாப்பிள்ளையா? வெக்கப்படாத சந்தோஷ், கம். வா 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 சந்தோஷ், வெக்கத்து பாரு. இவர்தான் சந்தோஷ், மாப்பிள்ளை. ஓ, உன்னால பாரு இன்னைக்கு என்ன நிலைமைன்னு. தேவையாடாது, ஏண்டா இப்படி பண்ற? ஒழுங்கு மரியாதையா சொன்னதை கேட்டிருக்கலாம்ல. இப்ப பாரு, வீடு வரைக்கும் வந்து நிக்கிறாங்க. இவங்களும் போற மாதிரி தெரியல. பவிக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் உன் மண்டையில கொஞ்சமாவது இருக்கா? இப்படியா பண்ணுவ? சந்தோஷ், எங்க போயிருந்த? உனக்கு கால் பண்ணேனா? அப்படியா? ஐயோ, நான் கவனிக்கல. பாத்தீங்களே, பாருங்க, அவன் தான் என் பையன் சந்தோஷ். இவ தான் என்னோட மருமக பவித்ரா. பாருங்க, அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல? ஓ,
நல்லா பாருங்க சார், அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புங்க சார். கிளம்புங்க சார். இவர்தான் சந்தோஷா? ஆள் என்னமோ நல்லதான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததில்ல. அப்புறம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி ஓகே சொன்னீங்கன்னு புரியல எனக்கு. எதுக்குன்னு சொல்லுங்க. யாருங்க உங்க பொண்ணு? எனக்கு தெரியலையே. யாரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? என்ன உளறீங்க? பவி, என்ன? ஓ, அப்போ எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? ஏய், அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல, திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. சார், ஏன் டென்ஷன் ஆறீங்க? சந்தோஷ் சொல்லட்டும். யா, எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. ஒன் செக், நீங்க எதுக்கும் உங்க பொண்ணோட பேர் சொல்லுங்களா? பிரதிபா. பிரதிபா, அதான் அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. ஓகே. யோ, என் பேரன் தான் சத்தியமா தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல, போயா. அவனுக்கு தான் கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால, இங்க வந்து மாப்பிள்ளை பாக்குறேன்னு வந்துட்டியா? சார், உங்க பையனும் எங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அவ நம்பிக்கை எங்க கிட்ட சொல்லிருக்கா. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்க சும்மா அப்படியே யார் வீட்லயோ தட்டை தூக்கிட்டு நுழைஞ்சிருவோமா சார்? என்ன பேசுறீங்க நீங்க? ஓ மை காட் சந்தோஷ், இவங்கள சொல்றது உண்மையா? ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போதே செகண்ட் இன்னிங்ஸா? உன்னை ஏதாவது கேட்டாங்களா? உன்னை யார் இங்க கூப்பிட்டது? போகலையே. ஹலோ 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 ஓல்ட் மேன், இருங்க. இவர் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். நீங்க என்ன அடக்கிறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையை பாருங்க. இது பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. எல்லாரையும் பாத்தீங்க, கேட்டீங்க தானே? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. லட்சுமி, இவன்ட்ட எதுக்கு கெஞ்சி கேட்டுட்டு இருக்க? ஏய், நீ எங்க இருந்து வர? உன் பொண்ணு பேரு என்ன? நீ யாரு? எல்லாத்தையும் இப்ப சொல்லியே ஆகணும். சொல்லு இப்ப. முதல்ல பொண்ணோட பேரை சொல்லுங்க. அங்க என்ன பாக்குற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்லன்னா ஃபோர்ஜரி கேஸ்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். அவி, போலீஸ்க்கு போன போடுமா? சார் சார் சார், இருங்க இருங்க இருங்க. போலீஸ் எல்லாம் எதுக்கு? எங்க பொண்ணு ஸ்ட்ராங்கா சொன்னதுனால தான் நாங்க வந்தோம். இருங்க, நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏமா, நாங்க இந்த ஸ்னேக் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். இங்க இவங்க அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லுமா. அப்படியா?
அது இல்லையா? ஓ, அதுதான் இங்க குழப்பமாய் போச்சா? சரி சரிம்மா, நான் வச்சிடுறேன். சார், ரொம்ப 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 சாரி, மன்னிச்சிருங்க. நாங்க அட்ரஸ் மாறி வந்துட்டோம். இதத்தாண்டா அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். கேட்டியாடா நீ? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பாடாப்படுத்திட்ட. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். பரவாயில்ல. wait please, I think there is some confusion going on here. Actually பாத்தீங்கன்னா ஸ்னேஹா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சந்தோஷ் இந்த சந்தோஷ் தான். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷ் இந்த சந்தோஷ் தான். பிரதிபா, வாட்? போங்க போங்க. சார், நீங்க எதுக்கு இன்னொரு தடவை உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி பாருங்க. இந்த சந்தோஷ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நாங்க வீடு மாறி வந்துட்டோம். இல்ல ப்ளீஸ், கன்ஃபியூஷன் வேண்டாமே. நீங்க இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க. ஏய், அவன் தான் சொல்றான்ல இடம் மாறி வந்துட்டேன்னு. உனக்கு என்ன வந்துச்சு? உன்னை யாரு இங்க வர சொன்னது? யார் வீடாவது திறந்துருந்தா எல்லாரும் வந்து உள்ள நுழைஞ்சிருவீங்களா? போகலையே. ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டா சந்தோஷ் போதும், போங்க. பிரதிபா போலாம். நோ டென்ஷன். ஓகே. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அம்மா, நீயும் எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. யோ, போயா வெளியே. கோவப்படாதீங்க, உடம்புக்கு ஆகாது இல்ல. அமைதியா போடான்னு சொல்றல. வா. அப்பா, அந்த பரதேசி பைய பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வீடு மாறி வந்துட்டேன்னு எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறான் ராஸ்கல். ஐயோ, டேய் சந்தோஷ், என் வாழ்க்கையிலே இப்போதான்டா முத வாட்டி ஒரு கல்யாணம் ஆன பையனை தட்டோட வந்து மாப்பிள்ளை கேக்குறத பாக்குறேன். சூப்பர்ரா. ஐயோ அத்தை, சூப்பர் இல்ல அத்தை? அத்தை, என்ன ஆச்சு அத்தை? நான் என்ன நினைப்பேன்னு பயந்துட்டீங்களா? உன் இடத்துல யாரு இருந்தாலும் பயந்து தானே இருப்பாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்ன ஏதுன்னு எதுவும் புரியல. ஆனா போக போக அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது என்னால சிரிப்பு தாங்க முடியல. பவிக்கு உண்மை தெரியாம இத விளையாட்டா எடுத்துக்கிறா. கடவுளே, உண்மை என்னன்னு தெரிஞ்சா எப்படி எடுத்துக்குவாளோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹே சந்தோஷ், அது எப்படி 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 பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்படியா சந்தோஷ்? என்ன பவி, அவங்க வந்து கலாச்சது பத்தாதுன்னு இப்ப நீ வேறயா? ஆனா எனக்கு ஒரு ஐடியாடா. என்னன்னு கேள. என்ன? நீ ஏன் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது?